யோகம்தான். இங்கே வந்ததுலேருந்து காலையிலேருந்து மா பலா வாழைன்னு முக்கனி சாப்பிட்ற யோகம் இன்னைக்கு இருக்கு. எம்பிட்டு நேரம் அந்த தாரை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த உமா இன்னும் வரல. வந்தால் ஆளுக்கு 2 பிச்சை சாப்பிட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னும் வராமல் என்ன பண்ணிக்க தெரியா? மச்சான பத்திங்கள்ல சீமனவால தொப்புக்குள்ள குயிலக்க கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தார காணலையே வந்தார காணலையே. என்னம்மா ஓ மச்சான நீ ரொம்ப மிஸ் பண்ணுற போல. வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? ஆமாம், யார் அந்த மனுஷனை காணான்னு இப்போ அழுகுறா? நீ வேற. நான் பாட்டு நல்லா இருக்கேன்னு பாடிட்டு வந்தேன். இந்த மனுஷன்ட்ட இருந்து 4 நாள் விடுதலை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அவங்க அம்மாவையும் கூட சேர்த்து அமிச்சு என் உயிரை சேர்த்து வாங்கிட்டு இருக்காரு. வீட்டில் போய் இருக்க அவருக்கு. அதான பார்த்தேன். நம்ம உமாவாது அது வீட்டுக்காரர் மிஸ் பண்ணுறதாவது. சரி சரி அதெல்லாம் விடு. நம்ம ஆளுக்கு ஒரு 2 பழமாக சாப்பிட்டா ஒரு காரை தீர்க்கணும்ல. சட்டுப்புட்டு அழைப்போம்மா. ஆமாம் ஆமாம், சட்டுப்புட்டுன்னு காலி பண்ணிவிட்டு தோலையும் தாரையும் அதோடு அனுப்பிச்சிடணும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் நம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம்ப்பா, உள்ளூரில் அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும். அசலூர் வந்தும் அசிங்கப்படாமல் இருந்துக்கணும். ஆமாம், மாமியார் கிளை வேற இருக்கு. ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டோம் நம்பிட்டு தான். சரி வா கடகடன் சாப்பிட ஆரம்பிப்போம். சாதம் கறி கூட்டு குழம்புன்னு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தண்ணி தான் நான் கொண்டு வரல. அதையும் வச்சுட்டு சம்மந்தி அம்மா மல்லிகா விட்டு கூப்பிட சொல்லிடணும். மல்லிகா மல்லிகா என்ன கையில்? அம்மா சாப்பாடுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேம்மா. நல்லது நல்லது. அதை என்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு போய் அத்தையை சாப்பிட கூட்டிகிட்டு வாமா. நல்லா மரியாதையை கூட்டிகிட்டு வரணும் சரியா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் சாதத்தை எடுத்து வைங்க, வந்தோடனே சோறு போட்டுக்கலாம். அது மரியாதையாக இருக்காதும்மா. நீ போய் இன்னொரு வாட்டி கூட்டிகிட்டு வா. அம்மா நான் சொன்னால் கேளுங்கம்மா, ஒரு வாட்டி சொல்லிட்டேன் வந்துடுவாங்க. நான் சொல்கிறது நீ செய். போய் உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வா. அப்படியே அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டு நீ போய் வெத்தலை பாக்கு நல்லா கொட்டை பாக்கா நல்லா வாங்கிட்டு வா. சாப்பிட்டோன்னா வெத்தலை போடுவாங்க பற்றி அவங்க. ஆமாம் வாங்கிட்டு வந்துடு. சரிம்மா. அந்த டம்ளர் இங்கே கொடு. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். கிளவி வந்ததுலேருந்து ஓரதான் சீன் போட்டுட்ருக்கு. கூப்பிட்டா வர வேண்டியதானே? இருக்கட்டும் பேசிக்கிறேன். சரி சம்மந்தி வரத்துக்குள்ள இலையில சோத்தை போட்டு வைப்போம். குழம்பு ரெடியாகி எம்பிட்டு நேரம் ஆகுது. சோறு ரெடி ஆகிட்டு இன்னும் ஒருத்தையும் நம்மளை வந்து கூப்பிடல. பேசாமல் நம்மளே போயிடுவோமா? சேச்சா அது சரி வராது. அப்புறம் நமக்கு சம்மந்திங்கிற மரியாதை என்ன ஆகுறது? நம்ம மரியாதை நம்மளே விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஆனால் பசிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது? மல்லிகா வரா வரா. அவளுக்காக வெயிட் பண்ண மாதிரி காட்டக்கூடாது. கண்டுக்காமே படுப்போம். கிழவி அங்கே சோத்து எடுத்து சொல்லிட்டு இங்கே வந்து எப்படி ஒய்யாரமாக படுத்துருக்கு பார். என்ன விஷயம் சொல்லு. சோறு சமைச்சாச்சுட்ட வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். சமைச்சா சமைங்க. முன்ன பின்ன நான் சோத்தை பார்த்ததுலே என்ன கூப்பிட்டோன்னு வந்துட முடியுமா? நான் செத்து தான் படுத்திருக்கேனே. கிளவி கண்டுக்காம எப்படி படுத்திருக்கு பற்றியா? சமையலில் அடுப்பில் குழம்பு கொதிக்கிறப்பயே குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வந்துச்சு. இப்போ என்னம்மா சீனப்படுது? இருக்கட்டும், இப்போ இந்த கிழவி எப்படி வழி கொண்டு வரேன்னு பாரு. என்ன சத்தத்தையே காணோம்? கண்டுக்காமல் போயிட்டாலோ? நம்ம ஓர சீனிக்கின போட்டுட்டோமோ? சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா படுத்து எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. நாங்களாம் சாப்பிட்றோம். நீங்கள் ஒரு 3 மணி போல் எழுந்திரிச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஐயோ நான் போகிற விட்டோமோ? எவ்வளோ பாட்டுக்கு போகிறா? சமாளிப்போம். அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். மல்லிகா செத்த நில்லு. சொல்லுங்க தே. சரி சரி நீ மட்டும் தூரம் கூப்பிட்ற, நானும் வரேன். சோத்தை எடுத்து. இல்லை தே பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் எல்லாமே சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட்றோம். நான் சொல்கிறேன்ல, நான் போய் சாப்பிட்றேன். நீ பின்னாடி வா. கிளவி ஓட்டப்பந்தயத்துக்கு போட்டியில் கலந்துக்கிட்ட போது என்னம்மா ஓடுது? கூப்பிட்றப்ப வந்தால் என்ன சோத்துங்க? தேவையில்லாமல் பந்தா கட்டிட்டு பதறி அடித்து ஓடுது. சரி நம்ம போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவோம். அப்புறம் சோத்தை தின்னோன்னே வெத்தலை பாக்கு எங்கன்ட்டு வரும். நம்ம வந்தது கூட தெரியாமல் இந்த அம்மா பாரு கீழே குனிஞ்சிட்ருக்கு. சம்மந்தி வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்கு தான் இலையில சோத்தை போட்டு வச்சுருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடுங்க சம்மந்தி. உங்களுக்காக வெள்ளைச்சோறு, சுட சுட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, சுக்கா வறுவல், மிளகு கறி, லெக் பீஸு, முட்டை பொரிச்சது, ஈரல் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பிடுங்க. வாசமே ஊரை கூட்டுதே. நிஜமாவே நல்லா தான் இருக்கும் போல். நல்லா இருக்கும் சம்மந்தி, சாப்பிடுங்க. பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டா தானே தெரியும். சம்மந்தி நல்லா இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அடியே ஏப்பம் பெருசாக விட்டு மற்றவங்கள்ட்ட மாட்டிக்காது. எதாக இருந்தாலும் அமைதியாக செய். ஆமாம் நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். சரி சரி, இன்னும் 4 பழம் தானே இருக்குது, எடு. அதையும் ஆளுக்கு 2 சாப்பிட்டு தோடு அப்படியே ஆற்றுலேயே தூக்கி போட்டு போயிடுவோம். பத்தரசா இது இருக்கட்டும். எதுக்குமா? அது ஒன்றும் இல்லை, என் மாமியா கிழவி இப்போ தான் விருந்து முடிச்சிருக்கோம். விருந்து முடிச்சுட்டு சும்மா உட்காந்து பல்லு குத்திட்டு கிடக்கும். அதுக்கிட்ட போய் 2 வாழைப்பழத்தை கொடுத்தேன்னு வையேன், இல்லை சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்கு உதவும். நானும் நல்ல பேர் வாங்கின மாதிரி ஆகிடும். அதான் இதை எடுத்துகிட்டு போய் நான் மாமியா கிழவிகிட்ட கொடுக்க போகிறேன். இது உனக்கு தேவையில்லாத வேலைவுமா. ஏதாவது பண்ணி வாழைத்தாள் தருன்னதை மாமியாட்டு மாட்டிக்காத. அதெல்லாம் எப்படி மாட்டுவேன்? கடையில் வாங்கி கொடுத்ததா சொல்லிக்கிறேன். அப்புறம் இஷ்டம். நாங்கள் சுனாமிலே சும்மிங்க போடுறவங்க. இந்த கிழவியை சமாளிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையை விடு. என்னம்மா உன் இஷ்டம், பார்த்து நடந்துக்க. அத்தை ஐ எம் கம்மிங். இன்னைக்கு என்ன நடக்க போதோ, மாட்டாமல் இருந்தால் சரிதான். சம்மந்தி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. போதும் போதும். சம்மந்தி சாப்பாடுலாம் நல்லா திருப்தியாக இருந்துச்சா? குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சந்தோஷம் சம்மந்தி, சந்தோஷம். நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க சம்மந்தி, நான் வரேன். வேறு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. சரி நான் வரட்டுமா? சம்மந்தி ஒரு முக்கியமான விஷயம், நைட்டுக்கு என்ன டிஃபனு? கிழவி மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு கழுவுனுக்கு என்ன காயலை, அதுக்குள்ளே நைட்டுக்கு என்ன ஓடிடுச்சு பார்த்தியா? சொல்லுங்க சம்மந்தி, நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சுருவோம். நல்லது நல்லது. நைட்டு என்ன பண்ணுறீங்க? நல்லா கழுத சோத்தி இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைங்க, போதும். ஆகட சம்மந்தி, அப்படியே செஞ்சிடுறேன். ஆமாம், இந்த கிழவி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டு. இதை ஆர்டர் போடுமா, அம்மா கேட்டு செய்யணுமா? எல்லாம் நேரம், எல்லாத்தையும் மல்லிகை காக்காக சலிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி சம்மந்தி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். அப்படியே உமா நீ எப்போ வந்த? வா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்துடு. இல்லை வாரேம்மா. அதுக்கு முன்னாடி அத்தைக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன், அதான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்லது நல்லது, நீ கொடுத்துட்டு வாமா, நான் முன்ன போய் சோத்தை போட்டு வைக்கேன். எத்த சொல்லு. உங்களுக்காக நான் தேடி அடைஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காகவா? ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. எத்த நெசம் தான், உங்களுக்காக தேடி திரிஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பழம் 20 ரூபா, 4 பழம் 40 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டோன்னே சாப்பிட்டா செரிமானம் ஆகும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரி சரி கொடு, சாப்பிடுவோம். பாடா, 4 வாழைப்பழம் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு நினச்சான். நல்ல வேலை, கிளவி சாப்பிட்றேன்ருச்சு. சாப்பிட்டோம்.